வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து முட்டை. முட்டையை மட்டும் என்னடா முட்டையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால், எந்த பலசர கடைக்கு போனாலும் சரி, பெட்டி கடைக்கு போனாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டு போனாலும் சரி, முதலில் கேட்கப்படும் கேள்வி முட்டை என்ன விலை என்பதுதான் கேள்வியாகவே அதிகம் நாம் காதில் கேட்கப்படுகிறது. ஏன் இந்த முட்டையை மட்டும் கேள்வி கேட்கிறார்கள் அப்படி என்று பார்க்கும்போது, முட்டையின் விலை 5 ரூபாயாக இருக்கும், 4 ரூபாயாக இருக்கும், 4.50 இருக்கும், 5 ரூபா இருக்கும், 5.50 இருக்கும், 6 ரூபா இருக்கும், 7 ரூபா வரைக்கும் போயிருக்கு இது வரைக்கும் உள்ள நிலவரப்படி. ஆனால் அந்த முட்டையை மட்டும் எல்லோரும் அதிகமாக கேட்டு வருகிறார்கள். ஏன் ஒரு புரோட்டா கடைக்கு போயிட்டு ஆம்லெட் எவ்வளோ கேட்கிறார்களா? இல்லை, அதிகமாக காதில் கேட்கவில்லை. 5 புரோட்டா ஒரு ஆம்லெட் பார்சல் சொல்கிறார்கள், முட்டை பரோட்டா பார்சல் சொல்கிறார்கள், முட்டை கிரேவி பார்சல் சொல்கிறார்கள், முட்டை பப்ஸு 4 சொல்லி பேக்கரியில் போய் கேட்குறாங்க, அதுக்கு ரேட் கேட்கப்படவில்லை. அதே மாதிரி முட்டை ஃப்ரைட் ரைஸ் சொல்லி கேட்கிறார்கள், அதுக்கும் ரேட் கேட்கப்படவில்லை. தங்க கடையில் கூட தங்கம் என்ன ரேட்டு 1 கிராம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதான் பார்த்துருந்தாங்களே, போய் கேட்க மாட்டாங்களே. என்றைக்காவது போகும்போது ஆனால் மொத்தமாக எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சிருது, நமக்கு வந்து என்ன எடுக்க போகிறாங்க தெரிஞ்சிருது, அதை கால்குலேஷன் பண்ணி தான் போகிறோம். ஆனால் நம்ம முட்டைக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் பொதுமக்கள்? 5 ரூபாயோ 5.50 6.50 அப்படி என்று இருக்கிறது. ஆனால் 6 முட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, 3 முட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, நான் குறை சொல்லவில்லை. இது அன்றாட தேவைக்கு ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவு. இன்றைக்கி நைட்டு இரவுக்கு சாப்பாடு இல்லை அப்படி என்றால் 2 முட்டையை கொண்டு போய் எடுத்து ஒரு ஆம்லேட் போட்டு ஒரு ப்ரெட்டை போட்டு சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி முடிஞ்சது பசி நைட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முட்டைக்கு மட்டும் 50 காசு கூட 50 காசு ஏறும். ஆனால் இந்த முட்டையை மட்டும் ரேட் அதிகமாக கேட்கப்படுகிறது. வியாபாரிகள் மத்தியில் இது மனதை புண்படுத்தும் விதமாகவே அமையப்படுகிறது, கேள்வியாகவே வைக்கப்படுகிறது. ஆக உங்களை குத்தி கேட்பதற்காகவோ ஏன் கேட்கிறீர்கள் என்று இல்லை, கேட்கிறதுக்கு உரிமை இருக்கிறது உங்களிடம். ஆனால் எதற்கு இந்த கேள்வி வருகிறது தான் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசாமி போர்ட்டல் சார்பாக அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே முட்டையை கேள்வி கேட்காமல் வாங்கி பழகுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.